உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எழுதி வச்சுக்க, நான் சத்தியமா உன்னை சும்மா விட போறதில்ல. நீ சிரிச்சு சிரிச்சு பேசுற அழகர் பாத்துருக்கிற. உள்ள சீரியஸான அழகர்னு ஒருத்தர் இருக்காயா, அவன் எல்லாம் வெளில வந்தான்னு வெச்சுக்க, எல்லாம் உசுரோட நிக்க மாட்டீங்க. மாப்ள, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே வராது. நீங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்க மாப்ள. அத்தா இங்க தப்பா சொல்றீங்க. கிளம்பு கிளம்புட்டு எங்க என்ன வேணாம் சொன்ன ஆதி கிட்ட போட்டுமா, இல்ல ஆதி வேணாம் சொன்ன பாரதி பின்னாடி போட்டுமா? நானு இவங்க ரெண்டு பேர்த்த விடுங்க. அந்த யோ சின்ன குழந்தையா, அதான் அனாதாக்கணும்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணியாடி. நீ எனக்கு பண்ணதெல்லாம் கூட மன்னிச்சிருவையா, ஆனா நீ ஆதி பாரதிக்கு பண்ணு. நீ எல்லாம் ஆள் யாரும் உண்மையான குணம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அத உன் பொண்ணுக்கும் இந்த ஊருக்கு முன்னாடி நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். ஒரு மனுஷனோட அதிகபட்ச அழுகையே தான் அம்மாக்காகவும் தான் நண்பனுக்காக தான் இருக்கு இந்த வாழ்க்கையில. அப்படிப்பட்ட என் நண்பனை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவன் வாழ்க்கையை அழிச்சு இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உன்னை மொத்தமா செய்வேன். அப்போ தெரியும் நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு. மாப்ள, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க வந்ததுனால தானே என் அப்பா உன்னை பொண்ணா பார்த்தாரு. அதனால தானே உனக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. இப்போ நீ அவரே யாருன்னு கேக்குறியா? நல்லா இருக்குடி. சுத்தி இருக்கிற எல்லாருமே வேஷம் போட்டுதான் பழகுறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ அப்படி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன்டி. ஆண்டாள் அப்படி இருக்க மாட்டான்னு நினைச்சேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நான் வேஷம் போட்டேன்ல, நான் வேஷம் போட்டேன்னு சொல்றேன்ல. உன்கிட்ட வேஷம் போட்டு எனக்கு என்ன கிடைக்க போகுது? உன்னை ஏமாத்தி எனக்கு என்ன ஆக போகுது? அன்னைக்கு குழந்தையும் கையுமா வந்து நிக்கும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ள வச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? இவ நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்களா? ஆனா அவங்களே இவ யாருன்னு கேட்பாளாம். சாரிடி, நான் உன்னை தேடி வந்தது தப்புதான். இனிமேலும் நான் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். வேண்டாண்டி, நீயும் எனக்கு தொந்தரவா இருக்க வேண்டாம், நானும் உனக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். என்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனிமே என் வாழ்க்கையில பாரதின்னு ஒருத்தி யாருமே இல்ல. இப்பதான் அழகர் வந்து என் அப்பாவை அடிச்சுட்டு போனா. இங்க வந்தா நீ அப்பாவை யாருன்னு கேக்குற? உங்க ரெண்டு பேர் மேலயும் நான் கண்மூடித்தனமா பாசம் வச்சேன்ல, அதுக்கு என்ன எதையாவது எடுத்து அடிச்சுக்கணும்டி. சந்தோஷம்டி, ரொம்ப சந்தோஷம். இப்ப சொல்றேன் பாரதி, நான் உன்னை பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கும். பரவாயில்லடி, நான் வாழ்க்கையில நிறைய இழந்துட்டேன். எனக்கு உன்னை இழக்கிறது ஒண்ணு பெருசல்ல. இத்தனை நாள் வீட்டுல இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. செத்தாலும் உன் மூஞ்சில மட்டும் நான் முடிக்கவே மாட்டேன். உங்களால ஒரு 10 நாள் கூட என்னோட சண்டை போடாம இருக்க முடியாதா? ஆமா ஆதி, என்னால சண்டை போடாம இருக்க முடியாது. நான் அப்படிதான். ஸ்வேதா இங்க வர்றதுக்கு காரணம் ஆண்டாளோட அப்பா தான். அவர்தான் அவளை இங்க வர வச்சாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால நான் உங்களை மன்னிச்சு திரும்பவும் நீங்க போடுற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி என்ன வாழ சொல்றீங்களா?
பாரதி நான் அப்படி சொல்லல பாரதி. நீங்க எப்படியும் சொல்ல வேண்டாம் ஆதி. எனக்கு எதுவும் வேணாம், யாரும் வேணாம். என்ன விட்டுருங்க. இத நான் டைவர்ஸ் பேப்பர் கொடுத்தேன்ல, அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. நான் வேண்டான்னு சொன்னப்போ என்ன வேணும் வேணும்னு சொல்லிட்டு இப்ப நான் வேணும்னு சொல்லும்போது வேணாம் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம் பாரதி? எனக்கு அப்ப தெரியாது ஆதி. நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துப்பீங்கன்னு சுத்தமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அந்த கடவுளே சொன்னப்ப கூட நான் உங்களை வேண்டாம் தான் சொல்லிருப்பேன். பாரதி நீங்க என்ன தண்டிக்கல, என்ன துடிக்க வச்சு ரசிக்கிறீங்க. உங்க அளவுக்குலாம் எனக்கு பெரிய ரசனெல்லாம் எதுவும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்தவங்களை துடிக்க வச்சு பாக்குறது ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்துலயும் அவசரம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறீங்க. கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம ஏன் பாரதி இப்படி இருக்கீங்க? ஆமா, எனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். வாசு என்னை விட்டு போன உடனே உங்களை காதலிச்சு பாருங்க, அது அவசரம் தான். உங்களை காதலிச்சு கொஞ்ச நாள்லயே உங்களை நம்பி கழுத்து நீட்டின பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஆமா, அதே மாதிரி என்ன விட்டுட்டு வந்தீங்க பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஆமா, திரும்பவும் உங்களை நம்பி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சும் பாருங்க, அதுவும் அவசரம் தான். ஏன் பாரதி என்ன சித்திரவதை பண்றீங்க? அன்னைக்கு போனது மாதிரியே என்ன போக விட்டுருக்க வேண்டியதானே? எதுக்கு திரும்பவும் என்ன உங்க வாழ்க்கைக்குள்ள வர வச்சீங்க? அதான் என் முட்டாள்தனம்னு சொல்லிட்டேன்ல. இப்ப அதுக்கு தானே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். பாரதி ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். ஸ்வேதா இங்க வந்ததுக்கு காரணம் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் ஆண்டாளோட அப்பா தான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலயும் என்ன தண்டிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன காரணம் இருக்கு? ப்ளீஸ் பாரதி அதை மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? பாரதி எனக்கு புரியாம தான் நான் கேக்குறேன். நான் உங்க கால்ல கூட விழறேன். திரும்ப திரும்ப என்ன பேச வச்சு கொல்லாதீங்க. நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு முன்னாடி தான் நான் அதிகமா அழுத நினைச்சேன். ஆனா நான் இப்ப உங்க கூட இருக்கும் போதுதான் அழறேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இன்னைக்கு காலையில கூட என்கிட்ட பேசும்போது நீங்க தான் என் சந்தோஷம், நீங்க தான் என் நிம்மதின்னு சொன்னீங்க. அதுக்குள்ள நான் உங்களை காயப்படுத்துறவனா மாறிட்டேனா? என்ன பண்றது? சின்ன வயசுல இருந்து நான் எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு கெட்டதா வந்து நிக்கும். இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க பாரதி? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ஆதி. அப்ப நான் உங்களுக்கு வேண்டாமா? நீ என்னமோ நானே போய் மாப்பிள்ளை கூட சண்டை போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. யாரு நீயே சொல்லு, இன்னைக்கு நடந்ததுல என் மேல ஏதாவது குத்தம் இருக்கா? மாப்பிள்ளை தானே நேரா வந்து எடுத்த உடனே வாடா போடான்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்திட்டு போனாரு. எனக்கு தெரியல, நான் என்ன முன்ன மாதிரி இருக்கேனா இப்போ? ஆண்டாளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் அப்பத்துல இருந்து என்ன நான் மாத்திக்கிட்டேனா இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.